இந்த காட்சியை பாருங்க. இது என்ன விளையாட்டு? லூசு பையல, இது தெரியாதா? கிரிக்கெட்டு இது. ஆனா உலகத்துக்குமே தெரியுமாடா இது ஃபுட்பால்னு சொல்லிட்டு. அப்ப இது 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழன் கண்டுபிடிச்சது கபடி. இது தெரியாதா? இந்தியாவுக்கே தெரியுமே, ஏன் உலகத்துக்கே தெரியுமே. அப்ப இது இது என்னடா? அந்த பக்கம் ஒரு கம்பு, இந்த ஒரு கம்பு, என்ன விளையாட்டு இது தெரியலையே. இப்படிதாங்க நாம எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை, என்னையும் சேர்த்து தான். இதுதாங்க ராக்கெட் பால். இது யார் கண்டுபிடிச்சா நினைக்கிறீங்க? நம்ம தமிழன். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தாங்க சிலம்பம். அது மட்டும் இல்லாம 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது கபடி. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி. இதுதான் முதல்ல மனக்கணக்கு. அதே மாதிரி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தான் பாம்பு ஏணி விளையாட்டு. நம்ம தமிழன் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக எந்த ஒரு தமிழனும் கண்டுபிடிக்காத ஒரு அற்புதமான விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த தமிழன். யார் இந்த தமிழன்? நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு அற்புதமான தமிழன், பச்சை தமிழன் தாங்க இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்குது. இந்த ராக்கெட் பால் என்பது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கிடையாதுங்க, 27 ஸ்டேட்ல விளையாடுறாங்க. அது மட்டும் கிடையாது, 4 நாடுகள்ல, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், இது போன்ற நாடுகள்ல நேஷனல் அளவில் விளையாடுறாங்க. இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபாலகிருஷ்ணன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் எதற்காக கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, கேளுங்க. நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டிலேருந்து ராக்கெட் பால்னு ஒரு புதிய விளையாட்டை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு உருவானதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அதோட இன்ஸ்பிரேஷனை என்னோட தம்பி தான். 2002ஆம் ஆண்டு என் தம்பி போலியோ அட்டாக். அதாவது அவருடைய கூட பிறந்த தம்பிக்காக கண்டுபிடிச்ச விளையாட்டு தாங்க இது. அவருடைய தம்பி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுறாருங்க. அவருக்காக கண்டுபிடிச்ச இந்த விளையாட்டு தான் இந்த ராக்கெட் பால். இந்த விளையாட்டை பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கொண்டு போகணுங்க. அது நம்மளுடைய கடமை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம தமிழங்க, நம்ம நாட்டை சேர்ந்தவர். ஒரு தமிழன் கண்டுபிடிச்ச விளையாட்டை உலக அளவில் கொண்டு போகிறது தான் நம்மளுடைய கடமை. இந்த ராக்கெட் பால் உலகம் முழுவதும் போகணும், ஒலிம்பிக்லையும் விளையாடணும். இவருடைய பெயர் மட்டும் கிடையாது, நம்ம தமிழுடைய பெயரும் தமிழனுடைய பெயரும் ஓங்கி நிற்கணும். உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு நம்மளுடைய வாழ்த்தை தெரிவிச்சே ஆகணும். ராக்கெட் எப்படி வானத்தில் போயிட்டு எவ்வளோ பெரிய தூரத்தை நோக்கி போகுதோ அதுபோல் இந்த ராக்கெட் பால் உலகம் முழுவதும் போகணும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ராக்கெட் பால் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இவருடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ராக்கெட் பால் என்பது உலகம் முழுவதும் ராக்கெட்டாக பறக்கணும். அந்த தெய்வம் தந்தது